ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உஷாஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் வீட்லேயே புளியோதரை பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்: 1/4 கப் அளவு கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம், 1/4 கப் உளுத்தப்பருப்பு, 2 ஸ்பூன் சீரகம், 2 ஸ்பூன் மிளகு, 25 கிராம் அளவு புளி எடுத்துக்கலாம், 2 ஸ்பூன் வெந்தயம், 20 காஞ்ச மிளகா, 2 ஸ்பூன் கடுகு, சின்ன துண்டு அளவு பெருங்காயம் எடுத்துக்கலாம். முதல்ல கடலைப்பருப்பு உளுத்தப்பருப்பு சேர்த்து வறுத்து விட்டுக்கலாம். கொஞ்சம் வறுந்ததும் வெந்தயத்தை சேர்த்துக்கலாம். அடுத்து பெருங்காயம், கடுகு, கடுகு பொரிஞ்சதும் மிளகு சீரகம் சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம். நல்லா வறுந்துருக்கு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். அடுத்து நாம புளிய போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். ரெண்டு நிமிஷம் புளிய வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து எடுத்தாச்சு. இப்போ நாம இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து இதை நாம் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா அரைஞ்சிருக்கு. இப்போ நாம் இது கூட புளியை சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, புளியோதரை பொடி தயார். இதை நாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 1 மந்த் அளவு தேவையான பொடி நாம் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். 4 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் நிலக்கடலையை சேர்த்துக்கலாம். வறுந்ததும் கடுகு சேர்த்துக்கலாம். சீரகம், அது வெடிஞ்சதும் கருவேப்பிலையும் காஞ்ச மிளகா 2 சேர்த்துக்கலாம். இது கூடயே நம்ம 2 ஸ்பூன் புளியோதரை பவுடரை சேர்த்துக்கலாம். இதை நம்ம 2 செகண்ட் வறுத்தெடுத்தா போதும். இதோட நாம ரைஸை சேர்த்து கலக்கி எடுத்தா புளியோதரை ரெடி ஆயிடும். அவ்வளோதாங்க, சுவையான புளியோதரை ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம உஷாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.